4 முழ வேட்டியும் மேல் சட்டை அணியாத வெற்று உடம்புமாக அரைகுறை ஆங்கிலத்தோடும் அடித்து பேசும் வார்த்தைகளோடும் எத்தனையோ நடிகர்களையும் கையாண்டவர். மருதமலை முருகன், எம்ஜிஆர், விலங்குகள் இவை மூன்றும் தான் திரையுலகில் அவரது முதலீடு. யாரும் எளிதில் நெருங்கி பழகிட முடியாத எம்ஜிஆர் விடாமல் இறுதி வரை பாராட்டிய ஆச்சரியத்திற்குரிய நட்புக்கு சொந்தக்காரர் தான் சாண்டோ சின்னப்பா தேவர். முகம் காட்ட முடியாத சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி தயாரிப்பாளராக உயர்ந்து இறுதி வரை வெற்றி கொடி நாட்டிய தயாரிப்பாளரின் கதையத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் அமாவாசையில் பூஜை போட்டு 3வது அமாவாசைக்குள் முழு படத்தையும் முடித்துவிடும் தேவரின் வேகத்தில் கோடம்பாக்கமே கிடுகிடுத்தது. எம்ஜிஆரை வைத்து மட்டுமல்ல, யானை பாம்பை வைத்து கூட வெற்றி படத்தை கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய தேவரின் சாதனை அளப்பரிய அதிரடி சாதனை. இப்போது இருக்கும் இளைய தலைமுறையினருக்கு சாண்டோ சின்னப்பா தேவர் என்ற பெயர் அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. தேவர் பிலிம்ஸ் என்று சொன்னால் ஓரளவுக்கு தெரிந்திருப்பார்கள். அந்த காலத்தில் மிருகங்களை வைத்து படம் எடுத்தவர் என்று சொன்னால் உடனே அனைவருக்கும் தெரியும். கோவையை அடுத்த ராமநாதபுரத்தில் 1915 ஜூன் 28 அன்று ஐயாவு தேவர் ராமாக்கால் தம்பதிக்கு பிறந்தார். மருதமலை மருதாச்சல மூர்த்தி ஐயாவு சின்னப்பா தேவர் என்ற பெயரின் சுருக்கம்தான் MMA சின்னப்பா தேவர் என்றழைக்கப்பட்ட சின்னப்ப தேவர் ஒரு உடற்கலை வல்லுனர், நல்ல உடற்கற்று கொண்டவர். நவீன உடலழகு கலையின் தந்தை என்றழைக்கப்பட்ட ஜெர்மானிய பாடி பில்டர் யூஜின் சாண்டோ மீது கொண்ட ஈர்ப்பால் அக்கால பயில்வான்கள் பலரையும் போல தனது பெயரோடு சாண்டோ எனும் அடைமொழியும் சேர்த்து அழைக்கப்பட்டார் சாண்டோ சின்னப்பா தேவர். அவர் எடுக்கும் படங்களில் சிறிய வேடங்களிலும் அடிவாங்கும் வில்லன் வேடங்களிலும் நடிப்பார். மதுரை வீரன் படத்தில் சங்கிலி கருப்பனாக மிக குறைவான நேரமே வருவார் தேவர். ஆனால் அவருடைய உருவம் அப்படியே மனதில் பதிந்துவிடும். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த தேவர் வறுமையான குடும்ப சூழலால் கோவையில் தனியார் மில் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். தொடர்ந்து மோட்டார் கம்பெனி ஒன்றில் தொழிலாளி மற்றும் பால் வியாபாரம், அரிசி வியாபாரம் என அடுத்தடுத்து பல வேலைகளில் ஈடுபட்டார். போதிய வருமானம் இல்லாத நிலையில் சோடா கம்பெனி ஒன்றையும் கொஞ்ச காலம் நடத்தி பார்த்தார். அடே முருகா, சீக்கிரம் சூரியனை உதிக்க சொல்லுடா, வள்ளி தெய்வான கூட இருக்கிற சந்தோஷத்துல என்ன மறந்துடாதடா என கடவுளையும் உரிமையோடு உறவாடும் தீவிர முருக பக்தராக அறியப்பட்ட சின்னப்பா தேவர் தனது சிறு வயதில் குஸ்தி பார்ப்பதற்காக கோவிலுக்கு செல்லாமல் தவிர்த்தவராம். யாரோ பயில்வான் அடையாளம் உணர்ந்தவராக அருகில் வந்து, ஐயாவு மகனா நீ, உங்க வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களே, நீ போகலையா என்று கேட்டதற்கு, மறுபடி என்னைக்கு குஸ்தி நடக்கும்னு தெரியாதுங்களே, சாமியை எப்ப பார்த்த என்ன, மழையும் நகராது சிலையும் பறக்காது அப்படின்னு தேவர் சொன்னாராம். இயல்பிலேயே வீரதீர விளையாட்டுகளில் ஆர்வமுடைய சின்னப்பா தேவர் தன் நண்பர்கள் சிலரோடு சேர்ந்து வீரமாருதி தேக பயிற்சி சாலை என்ற உடற்பயிற்சி நிலையத்தையும் தன்னுடைய இளமை பருவத்துல நடத்தி வந்தார். சின்னப்பா தேவர் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது அந்த உடற்பயிற்சி கூடம்தான். ஓய்வு நேரத்தில் தனது உடற்பயிற்சி கூடத்தில் மல்யுத்தம், கத்திச்சண்டை, கம்புச்சண்டை ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்து ஆண் அழகனாக உருவானார் தேவர். பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார். அந்த பயிற்சிகள் தான் அவரது பிற்கால சினிமா பயணத்திற்கு பெரிதும் உதவப் போகிறது என்பது அப்போது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. டூரிங் டாக்கீஸில் சினிமா பார்ப்பது சின்னப்பா தேவருக்கு ருசிகரமான அனுபவம். கூலி வாங்கியதும் ஓடுகிற ஒரே இடம் சினிமா கொட்டகைதான். மௌன படங்கள் மட்டுமே வெளியான காலகட்டம் தான் அந்த காலகட்டம். வெளிநாட்டு சண்டை படங்கள் என்றால் தேவருக்கு அத்தனை கொள்ளை இஷ்டம். மறுநாள் நண்பர்களோடு சேர்ந்து அட்டை கத்தி வீசுவார். ஆக்ரோஷமாக பாய்ந்து பாய்ந்து குத்துவார். குதிரை ஏறி பறக்கும் சின்னப்பாவின் ஆசையில் ஆற்றங்கரை கழுதைகள் அல்லோலப்படும். கிணற்றில் நீரிறைக்கும் தாம்பு கயிறு சின்னப்பாவை மரத்திற்கு மரம் தாவும் டார்ஜனாக மாறும். 1931 ஆண்டு சினிமா பேசத் தொடங்கியது. ஒளியோடு கூடிய ஒளிச்சித்திரங்களில் நடிக்க நடிகர் நடிகையர் தேவை எனும் விளம்பரங்களோடு பிரபல சினிமா நிறுவனங்களின் முகவரிகள் அக்கால பத்திரிகைகளில் வரத் தொடங்கின. உற்சாகமடைந்த சின்னப்பா தேவர் தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தயாராக இருந்தார். பல சினிமா நிறுவனங்களுக்கு தனது புகைப்படத்தோடு வாய்ப்பு கேட்டு கடிதங்களை எழுதி குவித்தார். எந்த கடிதத்திற்கும் பதில் வரவில்லை.
இரவு தெருக்கூத்துகளில் ஆடிப்பாடி ஆத்ம திருப்தி அடைந்தார் தேவர். அடிப்படை சங்கீதம் ராகபாவம் குறித்தெல்லாம் தெரியாவிட்டாலும் கேள்வி ஞானத்தில் சொற்களை சேர்த்து இஷ்டத்துக்கு பாடுவார் சின்னப்ப தேவர். அதற்காக கைத்தட்டல்கள் நிறைய வாங்கியிருக்கிறார். நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு நடிகர்கள் ஊர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாடக உலகில் வரவேற்பு பெற்ற புராண இதிகாச படங்கள் திரைப்படங்களாகி மக்கள் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். அதற்கு திறமையான உடற்கட்டு மிக்க நடிகர்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தேவைப்பட்டார்கள். பிரபல ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் அப்போது வரிசையாக திரைப்படங்களை தயாரித்து வந்தது. கலைஞர்கள் பலர் அந்த நாட்களில் ஜூபிட்டரில் மாத சம்பள ஊழியர்களாக வேலை பார்த்தனர். சின்னப்ப தேவருக்கு அந்த நிறுவனத்தின் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் தற்செயலாக ஒருவரை சந்தித்து பார்வையை திரும்ப பெறவே முடியாமல் பிரமித்து நின்றார் சின்னப்ப தேவர். அந்தி சூரியன் ஆளாகி வந்து நிற்கிறதா என்ற சந்தேகம், செக்கச்செவேல் என்ற கம்பீரமான ஒரு தோற்றம், கலையான முகம், எவரையும் அசத்திவிடும் வசீகரமான ஒரு சிரிப்பு, பேச்சு. தன்னையும் அறியாமல் கையெடுத்து கும்பிட்டார் சின்னப்ப தேவர். அண்ணே, ஒருத்தர் வந்தாரே, யாருன்னே அவரு? ஜோரா இருக்காரு, செம்மையா இருக்காரு என்ற தேவரின் கேள்விக்கு கிடைத்த பதில்தான் அவர் பேரு எம்ஜி ராமச்சந்திரன். அப்போது எம்ஜிஆருடன் ஏற்பட்ட தொடர்பு பின் நாட்களில் இறுதி காலம் வரை தொடர்ந்தது. அந்த நட்பு இயல்பிலேயே உடற்பயிற்சி மற்றும் வீரதீர சாகசங்களில் ஆர்வமுடையவரான எம்ஜிஆருக்கு அதில் தேர்ச்சி பெற்றவரான சின்னப்ப தேவரை பிடிக்காமல் இருக்குமா? பிடித்து போனதில் ஆச்சரியம்தான் என்ன? திரையுலகின் உச்சாணி கொம்பை நோக்கி எம்ஜிஆர் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் அவரது படங்களிலெல்லாம் தேவருக்கென்றே கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டன. மர்மயோகி, குலேபகவாலி, மதுரை வீரன், அரசிலங்குமாரி என எம்ஜிஆருக்கு இமாலய புகழ் கிடைத்த படங்கள் அனைத்திலுமே சின்னப்ப தேவர் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார். வாய்ப்புகள் நிறைய கிடைத்தாலும் நடிப்பு தொழிலோடு நிறுத்திவிடாமல் சி.வி. ராமன் என்ற இயக்குனரிடம் தயாரிப்பு நிர்வாகியாக தேவர் குறைந்த காலம் பணியாற்றினார். அங்குதான் சினிமா தயாரிப்பு தொடர்பான பல்வேறு நுட்பங்களை கற்கத் தொடங்கினார். இனி சினிமா மட்டுமே தன்னுடைய எதிர்காலம் என்று தீர்மானித்தார் தேவர். அன்றுதான் எம்ஜிஆர் பின்புலமாக இருக்கிறார், இனியும் இருப்பார் என்ற நம்பிக்கையில் நண்பர்கள் சிலரோடு இணைந்து பட தயாரிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டார் தேவர். சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எடிட்டராக பணியாற்றிய தன்னுடைய உடன் பிறந்த தம்பி எம்.ஏ. திருமுகத்தை அழைத்து தனது முதல் படத்தை இயக்கச் சொல்லி கேட்டிருக்கிறார் சின்னப்ப தேவர். மனோகரா திரைப்படத்தின் எடிட்டர் அவர்தான். ஆனால் கதை பிடிக்கவில்லை என்று சொல்லி தம்பி மறுத்துவிட தயாரிப்பாளர் எஸ்.ஏ. நடராஜன் இயக்கத்தில் 1955ஆம் ஆண்டு தேவர் தயாரிப்பில் வெளியான நல்ல தங்கை சுமாராகத்தான் ஓடியது. ஆனாலும் அவர் துவண்டு விடவில்லை. அடுத்த படத்திற்கான வேலையை தொடங்கி கதாநாயகனாக எம்ஜிஆரையும் ஒப்பந்தம் செய்துவிட்டார். தொடர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து படம் தயாரிக்க விருப்பமில்லாமல் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்க நினைத்தவருக்கு தன்னுடைய நிறுவனத்திற்கான பெயர் தேர்வில் சிக்கல் நீடித்துக் கொண்டு இருந்தது. தமிழ் சினிமாவில் செழிப்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் தினம் ஒரு சினிமா கம்பெனி உதயமாகிக் கொண்டிருந்தது. மருதமலை முருகன் பிலிம்ஸ், ஸ்ரீ வள்ளி வேலன் கம்பைன்ஸ், சிவசுப்பிரமணியன் மூவிஸ், செந்திலாண்டவர் கிரியேஷன்ஸ், முத்துக்குமரன் பிக்சர்ஸ் என முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உள்ளதோ அத்தனையும் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. நாகராஜா இன்னும் கம்பெனிக்கே பெயர் வைக்க முடியல, அப்புறம் எப்படி படம் எடுக்கிறது, ஏதாவது ஒன்ன முடிவு பண்ணேன்பா என்று நல்லதங்கை படத்திற்கு வசனம் எழுதிய ஏ.பி. நாகராஜனை அவசரப்படுத்தினார் தேவர். அப்பதான் நாகராஜ் சொன்னாரு, தேவர் பிலிம்ஸ் வழங்கும் தாய்க்கு பின் தாரம் நல்லா இருக்கா, உங்க பேரையே நான் வச்சுட்டேன் என்று ஏ.பி. நாகராஜன் சொல்ல தேவர் முகத்தில் முழுமையான ஒரு திருப்தி தென்பட்டது. தேவர் பிலிம்ஸ் உருவான கதையை இப்படித்தான் விவரித்துக் கொண்டே செல்கிறார்கள். கம்புச்சண்டை காட்சியில் நீங்களே எங்கூட நடிங்க, வேற ஆளு வேணாம் என்று எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து இருவரும் தினமும் சிலம்பம் சுற்றினார்கள். படத்தின் டெக்னீசியன்களே விசிலடித்து ஆரவாரம் செய்தார்கள். அந்த ஒரு சண்டை காட்சிக்காகவே அந்த படம் வசூலை அள்ளு அள்ளு என்று அள்ளி கொண்டிருந்தது. கூடுதலாக எம்ஜிஆரை உயர்த்தி காட்ட எண்ணிய தேவருக்கு உதயமான இன்னொரு யோசனை தான் ஜல்லிக்கட்டு. அதுவரை யாராலும் அடக்க முடியாத காளையை தானே தேடிப்பிடித்து கொண்டு வந்து பிரம்மாண்டமான செட்டில் எம்ஜிஆரை வைத்து ஜல்லிக்கட்டு காட்சியை படமாக்கினார் தேவர். 1956ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி
வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் பெரிய மெகா ஹிட் வெற்றி படமாக அமைந்தது. அத்திரைப்படம் தேவருக்கு சினிமா மீது இருந்த ஆர்வத்தை தூண்டிவிட படபடவென படங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். முதல் பட தயாரிப்பின் போது எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் இடையில் சிறு மனத்தாங்கல் ஏற்பட்டதால் எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தில் அப்போது புகழ்பெற்றிருந்த ரஞ்சன், உதயகுமார் போன்றோரை வைத்து தன்னுடைய அடுத்தடுத்த படங்களை தயாரித்தார் தேவர். பின்னாளில் தனது ஆஸ்தான வசனகர்த்தா என்று அறியப்பட்ட ஆரூர் தாஸை 4வது படமான செங்கோட்டை சிங்கம் படத்தில்தான் தேவர் அறிமுகப்படுத்தினார். வெற்றி வெற்றி, 4வது ஆட்டத்திலும் எனக்குத்தான் வெற்றி என்று எஸ்.வி. சுப்பையா பேசுகிற முதல் காட்சியின் வசனத்தை வாய்விட்டு கூறினார். ஆரூர் தாஸ், நிறுத்துப்பா, முதல் 3 ஆட்டத்தை நாம காட்டலையே என்றார் தேவர். அதனால என்னன்னு, தயாரிப்பாளரா இது உங்களுக்கு 4வது படம், அதைத்தான் வெற்றி வெற்றின்னு நான் எழுதினேன் என்று கூற தேவர் உருகிய விட்டார். ஆரூர் தாஸ் கூறியபடி அந்த படமும் வெற்றி பெற தனது ஒவ்வொரு படத்திலும் கதாநாயகன் வெற்றி வெற்றி என்று கத்தியபடியே ஓடி வருவதை ஒரு அம்சமாகவே நிலைநாட்டினார் தேவர். ஒரு கட்டத்தில் மற்ற பைனான்சியர்களை நாடி செல்ல மனமில்லாமல் குறைந்த செலவில் புதுமுகங்களை மட்டும் வைத்து படம் பண்ணலாமா அல்லது மிருகங்களை அதிக அளவில் பயன்படுத்தி படம் பண்ணலாமா என்கிற யோசனையில் இருந்த தேவர் எலிபென்ட் பாய் என்னும் ஆங்கில படத்தை தமிழ் படுத்த விரும்பினார். தனது லட்சிய படமாகவும் அதை அறிவித்தார். யானைகளை எப்படி பிடிக்கிறார்கள் என்பதை நிஜமாகவே படமாக்க எண்ணினார் தேவர். முழுக்க முழுக்க காட்டு மிருகங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார். முதுமலை ஸ்ரீனிவாச எஸ்டேட்டில் யானைகளுக்காக பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி தவம் கிடந்தார். 1960ஆம் ஆண்டு தீபாவளிக்கு யானைப்பாகன் என்ற படம் ரிலீஸ் ஆனது. உண்மையில் தமிழ் சினிமாவில் புதுமையான முதல் முயற்சிதான் அந்த யானைப்பாகன். அதே தினத்தில் வெளியான கைதி கண்ணாயிரம், கைராசி, மன்னாதி மன்னன் போன்ற படங்களில் முன்னால் யாருமே யானைப்பாகன் படத்தை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த தோல்வியை பெருத்த அடியாக எண்ணினார் சின்னப்பா தேவர். முருகா, என் கதையை இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டேயே என்று கலங்கிய தேவருக்கு கிழக்கிலிருந்து நல்ல செய்தி வந்தது. கல்கத்தாவில் இருந்து வந்த பட அதிபர் ஒருவர் யானைப்பாகனை ஹிந்தியில் மொழிமாற்றம் செய்ய உரிமை கேட்டார். மயக்கம் தெளிந்தவாறு கல்கத்தா சென்ற தேவர் தன்னை தேடி வந்த பட அதிபருக்கும் அவரது நண்பர்களுக்கும் யானைப்பாகன் போட்டு காண்பித்தார். படம் முடிந்ததும் அங்கிருந்த அந்த கல்கத்தா பட அதிபரின் நண்பர் ஒருவர் எழுந்து வந்து தேவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார். மிக அற்புதமாக படமாக்கி இருக்கிறீர்கள். இயற்கையான சூழ்நிலையில் மிகைப்படுத்தலின்றி இயல்பாகவே எடுத்திருக்கிறீர்கள், பாராட்டுக்கள் என்றார். அவர் வேறு யாருமல்ல, திரைமொழியில் இலக்கியத்துக்கு நிகரான பல படைப்புகளை தந்த இந்திய திரையுலகின் மேதை சத்யஜித் ரே தான். உழைப்பு வீணாகவில்லை என்று தலை நிமிர்ந்தார் சின்னப்பா தேவர். சத்யஜித் ரே தேவருக்காக பரிந்து பேச வியாபாரம் நல்ல விலையில் முடிந்தது. வங்கதேசத்து நண்பருக்கு நன்றி கூறி ஊர் திரும்பினார் தேவர். மீண்டும் தன்னுடைய கலை பயணத்தை ஜோராக தொடர்ந்தார். தேவரின் வெற்றிகரமான தயாரிப்பு முறை எம்ஜிஆருக்கு என்னவோ செய்திருக்கலாம். இருவருமே ஒரு சந்திப்பில் ஈகோவின்றி தங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொண்டார்கள். அந்த தருணத்தில் எம்ஜிஆருக்கு தேவர் செய்து கொடுத்த சத்தியத்தை கடைசி வரை காப்பாற்றினார். சிவாஜியின் நடிப்புக்கு தீவிர ரசிகனாக இருந்தாலும் கடைசி வரை தனது தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக ஒரு படத்தில் கூட சிவாஜியுடன் இணைந்து எடுக்கவில்லை. அந்த சந்திப்புக்கு பிறகுதான் தாய் சொல்லை தட்டாதே படம் வெளியாகி வெற்றி படமானது. இந்த திரைப்படம் ஒரே மாதத்தில் தயாரானது என்பது குறிப்பிடத்தக்கது. வேகமாக செல்லும் போது தேவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. காற்றாற்று வெள்ளம் போல கரை புரண்டு ஓடிக்கொண்டிருப்பார் சின்னப்பா தேவர். தொடர்ந்து எம்ஜிஆரை வைத்து குறுகிய காலத்தில் 16 வெற்றி படங்களை எடுத்தார். எம்ஜிஆர் கால் சீட்டுகளில் சுதப்புவார் என்ற சினிமா உலக கற்பிதத்தை தேவர் படங்கள் உடைத்தது. தேவர் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த தேர் திருவிழா 16 நாட்களில் எடுக்கப்பட்டு திரையுலகை ஆச்சரியமான உச்சாணி கொம்பிக்கை அழைத்துச் சென்றது. அதனால்தான் அவர் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தவரானார். எம்ஜிஆரை தேவர் முருகா அல்லது ஆண்டவரே என்றுதான் அழைப்பார். எம்ஜிஆரும் தேவரை முதலாளி என்றுதான் அழைப்பார். எம்ஜிஆர் ஜானகி திருமணத்தில் சாட்சி கையெழுத்திட்ட ஒரே நபர் சாண்டோ சின்னப்பா தேவர் மட்டுமே. இதிலிருந்தே இருவருக்குமான நெருங்கிய நட்பு நமக்கெல்லாம் புரிந்திருக்கும். நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டு இயங்கும் ஒரு திரைத்துறை. ஆரவாரமாக துவங்கப்படும் பல படங்கள் வழக்கமான பல பிரச்சனைகளை தாண்டி வெளியாகுமா ஆகாதா என்பதை நிச்சயமில்லாத விஷயமாகிவிடும். அதில் விநியோகஸ்தர்களுக்கு முன்கூட்டியே வெளியீடு தேதி அறிவிப்பது என்பது பெரிய நிறுவனங்களே சொல்ல தயங்கும் ஒரு விஷயம். தேவர் இந்த விஷயத்தில் பெரிய முதலாளிகளை எல்லாம் ஆச்சரியத்தில் வாய்விளக்க வைத்தார். அறிவித்த தேதியில் படம் நிச்சயம் வெளியாகும். தேவர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்கள் படப்பிடிப்பு துவங்கி இத்தனை நாளில் முடியும் என்ற அறிவிப்போடு துவங்கும். இந்த நாளில் வெளியாகும் என்ற அறிவிப்போடு பூஜை தொடங்கும்.
இது அன்றைய திரையுலகில் மட்டுமல்ல, இன்றும் ஆச்சரியமான ஒரு விஷயம். குறைந்த பட்ஜெட், குறுகிய கால தயாரிப்பு என்பதையும் தாண்டி தேவரிடம் திரையுலகம் வியந்த விஷயம் அவர் கலைஞர்களை மதித்த குணாதிசயம். நடிகர் நடிகைகளுக்கு பேசிய பணத்தை படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரே தவணையில் மொத்தமாக கொடுத்து விடுவாராம். மற்ற கலைஞர்கள் ஊழியர்களுக்கும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் கிடைத்து விடுமாம். மொழி தெரியாத போதும் இந்தி திரையுலகில் நடிகர் ராஜேஷ் கண்ணாவை வைத்து ஹாத்தி மேரே ஷாத்தி என்ற படத்தை எடுத்து இந்தி திரையுலகிலும் வெற்றி கொடி நாட்டியவர் தேவர். லட்சுமிகாந்த், பியாரிலால் இசையில் பாடல்களும் செம்மஹிட்டானது. ஏற்கனவே மேஜர் சுந்தரராஜனை வைத்து தேவர் எடுத்திருந்த தெய்வ செயல் எனும் படத்தையே சீர்படுத்தி கதை செய்திருந்தார்கள். ஆனால் படம் ஹிந்தியில் ஓடு ஓடு என பட்டையை கிளப்பிக் கொண்டு ஓடியது. ராஜேஷ் கண்ணா கேரக்டரில் எம்ஜிஆரை வைத்து நல்ல ரீமேக் செய்திருந்தார்கள். தமிழிலும் பாடல்கள் பெரும்புகழ் பெற்றன. எம்ஜிஆர் முதலமைச்சராகி திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்ட பின்னர் தண்டாயுதபாணி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி படங்கள் தயாரித்தார் தேவர். முருக பக்தரான தேவர் தன்னுடைய படங்களில் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கை முருகன் கோவில் திருப்பணிகளுக்கு வழங்கினார். பக்தி கலந்த சமூக படங்களை தயாரித்து அவற்றை வெற்றி படமாக்கினார். திரைப்படங்களில் நடித்திராத கிருபானந்த வாரியாருக்கு மேக்கப் போட்டவர்தான் தேவர். முருகனின் தலங்களை அடிப்படையாக கொண்ட பாடல்களோடு தெய்வம் எனும் திரைப்படத்தை தயாரித்து 1972 வெளியிட்டார். கண்ணதாசன் வரிகளுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைத்து அத்தனை பாடல்களும் ஹிட். மருதமலை மாமணியே பாடல் இடம்பெற்றதும் இந்த திரைப்படத்தில் தான். ரமணியம்மாள் குரலில் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், சீர்காழி கோவிந்தராஜனின் காந்த குரலில் ஒலித்த திருச்செந்தூரின் கடலோரத்தில் எனும் பாடல்களை கேட்கும் போதெல்லாம் இன்னமும் மெய் சிலிர்த்து போவோம். நாத்திக கொள்கை கொண்ட திமுகவில் இருந்த எம்ஜிஆரை மருதமலைக்கு தான் அமைத்திருந்த எலக்ட்ரிக் விளக்கு துவக்க விழாவிற்கு வரவைத்ததும் தேவரின் சாதனைதான். அதுவரை இணை நாயகனாக நடித்துக் கொண்டிருந்த சிவகுமார் நாயகனாக ப்ரமோஷனான படம் வெள்ளிக்கிழமை விரதம். ஆனால் பாராட்டுக்களை அள்ளிச் சென்றது முக்கிய வேடத்தில் நடித்த பாம்புதான். கலைஞர்களுக்கு ஈடாக தன்னுடைய பெரும்பாலான படங்களில் முழு கதையிலும் வரும் வகையில் விலங்குகளை நடிக்க வைத்த முதல் தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவர்தான். படப்பிடிப்புகளில் அவற்றை வெறும் விலங்குகள் போல அலட்சியமாக நடத்தாமல் உணவு, ஓய்வு என்று சக மனிதர்களுக்கு உண்டான மதிப்போடு நடத்துவார். படம் முடியும் தருவாயில் அந்த விலங்குகள் தேவருக்கு நெருங்கிய நண்பனாக மாறியிருக்கும். ஆட்டுக்கார அளவேலு படத்திற்காக வெற்றி விழாவில் மற்ற கலைஞர்களுக்கு ஈடாக அதில் நடித்த ஆட்டுக்கும் வெற்றி மாலையை சூட்டி அசத்தியவர்தான் தேவர். விலங்குகள் மீது அவருக்கு அப்படி ஒரு அலாதியான ஒரு பிரியம் உண்டு. 1972 ஆண்டில் வெளியான இந்த படம் தமிழ் சினிமாவை ஒரு கலக்கு கலக்கியது. ராமு என்னும் ஆடு ஓவர் நைட்டில் சூப்பர் ஸ்டார் ஆனது. தியேட்டராக அந்த ஆட்டை கூட்டிச் சென்று படம் பார்க்க வந்தவர்களுக்கு காட்டினார்களாம். ஸ்ரீபிரியாவையும் நம்பர் 1 அந்தஸ்துக்கு உயர்த்தியது அந்த படம். பின்னர் 5 வருடங்கள் அவர் உச்சத்தில் இருந்தார். பொதுமக்கள் ஆட்டின் சாகசங்களை டேப் ரெக்கார்டர் ஆன் செய்து கடிதம் கொடுப்பது போன்றவற்றில் மெய்மறந்தனர். பொதுமக்களும் ஆட்டின் சாகசங்களான டேப் ரெக்கார்டரை ஆன் செய்வது, கடிதம் கொடுப்பது போன்றவற்றில் மெய்மறந்து போனார்கள். அந்த காலகட்டத்தில் வந்த மற்ற படங்கள் போல் தேவரின் படங்களில் கலை அழகு மிளிராது. முக்கியமாக பிரம்மாண்ட செட்களில் கனவு பாடல்களாக இருக்கவே இருக்காது. இலக்கணத்தர வசனங்களும் இருக்காது. ஆனால் கட்டி போடும் தொய்வில்லாத திரைக்கதை இருக்கும். அதற்கு காரணம் அவரது பிரத்யேக கதை இலாகா. ரஜினிகாந்த் நடித்து வெளியான தாய் மீது சத்தியம் படம்தான் தேவர் நேரடி தயாரிப்பில் வெளியான கடைசி படம். அந்த படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தபோது மேற்பார்வையிட சென்ற தேவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் ஊட்டி குளிர் காரணமாக சிகிச்சைக்காக கோவை அழைத்து வரப்பட்டார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே மறுநாள், அதாவது 1978 செப்டம்பர் 8 மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி சாண்டோ சின்னப்பா தேவர் மரணமடைந்தார். நடிகர்கள் சம்பள பிரச்சனை, வெளியீடில் தாமதம், நடிகர்கள் ஆதிக்கம் போன்ற பிரச்சனைகளில் திரையுலகம் இன்றும் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஒரு தயாரிப்பாளரின் படங்களில் நடிக்கும் போது இந்திய திரையுலகின் பரபரப்பான கதாநாயகர்கள் பொட்டிப்பாம்பாய் நடந்து கொண்டார்கள் என்பது இப்போதும் வியப்பிற்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.